நீதியை ஈகை திருநாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த ஈகைக்கு மற்றொரு பெயர் உண்டு. பாராளுமன்றத்தில் ஏற்றியாங்க இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பாராளுமன்றத்தில் ஏற்றும் பொழுது வக்பு சட்டம் மாற்றி அமைக்கப்படுகிறது என்று புதிதாக பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கொடுத்து அந்த சட்டத்தை நிறைவேற்ற முயற்சித்தது பாரதிய ஜனதா அரசு. அந்த சட்டத்தை கொண்டு வந்து தாக்கல் செய்த அன்று திராவிட முன்னேற்ற கழகமும் பேரியக்கங்களும் மற்றும் அத்தனை கட்சிகளுமே ஒன்றாக இணைந்து அந்த வக்பு சட்டத்தை எதிர்த்தோம். எதிர்ப்பு வாதங்கள் தாக்கல் செய்த போதே எதிர்த்த வாதங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் அற்புதமாக தன்னோட வாதங்களை எடுத்து வைத்தாங்க. திரு டி.ஆர். பாலு அவர்கள் தன்னுடைய வாதங்களை எடுத்து வைக்கும் போது சொன்னார், இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய சட்டம் இது, இஸ்லாமியர்களுக்கு எந்த வகையிலுமே உதவிடாத சட்டம் இது. ஆகையால் இந்த சட்டத்தை தாக்கல் செய்வதை தடுக்க வேண்டும், இந்த தாக்கல் செய்யப்பட்ட சட்டத்தை மீண்டும் நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் என்று குரல் எழுப்பப்பட்டது. காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, முஸ்லீம் லீக் அத்தனை கட்சிகளுமே அதை எதிர்த்தாங்க. ஆனால் பாரதிய ஜனதா அரசு அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் சட்டத்தை தாக்கல் செய்ய முயற்சித்தாங்க. உடனடியாக எங்களுடைய எம்பி திரு டி.ஆர். பாலு அவர்கள் உடனே சொன்னாங்க, நீங்க அப்படி முயற்சித்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரும். ஆகையால இந்த சட்டத்தை உடனடியாக ஒரு பாராளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்பப்பட வேண்டும், ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்பணும்னு சொல்லி அந்த வாதத்தில் சொன்னாங்க. உடனடியாக அன்று பேசிய பிரதம மந்திரி அவர்களும் அதே போல அந்த அமைச்சர் அவர்களும் சரி, திமுகவின் டி.ஆர். பாலு அவர்களின் வாதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த சட்டத்தை நாங்கள் பாராளுமன்ற கூட்டுக்குழுக்காக பரிசீலனைக்கு அனுப்புறோம் சொல்லி அன்னைக்கு தற்காலிகமாக அந்த சட்டத்தை பாராளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்பப்பட்டது. 10 மாதங்கள் கடந்தது. 10 மாதங்கள் அந்த பாராளுமன்ற கூட்டுக்குழுன்றது என்னன்னா, ஜேபிசின்றது என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 எம்பிகள் போடுவாங்க. அதில் 10 பேர் ஆளுங்கட்சியில் வருவாங்க, 10 பேர் எதிர்கட்சி வரிசையில் இருப்பாங்க. அந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய வரிசையில் திமுக திரு ராஜா அவர்கள் இடம்பெற்றிருந்தாங்க, மற்றும் எல்லா இஸ்லாமிய எம்பிகளும் இருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியோட லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க கட்சியோட எம்பிகள் இருந்தாங்க. ஒரே ஒரு இஸ்லாமியர்களும் அவங்க பக்கத்தில் இல்லை. ஏன்னா பாரதிய ஜனதா கிட்ட ஒரே ஒரு முஸ்லீம் எம்பி கூட கிடையாது. சட்டம் கூட்டுக்குழுக்கு அனுப்பப்பட்டது. கூட்டுக்குழுக்கு அனுப்பின உடனே அந்த கூட்டுக்குழுவோட வேலை என்னன்னா, இந்த எல்லா எம்பிக்களும் சேர்ந்து ஒவ்வொரு மாநிலமாக போக வேண்டும். மாநிலமாக போய் அந்த மாநிலத்தில் அந்த சட்டத்தை பற்றி எடுத்து சொல்லி அந்த சட்டத்துக்கு வலுவான ஆதாரங்கள் இருக்கா, ஆதரவு இருக்கா, அல்லது அந்த சட்டத்துக்கு எதிர்மறையான கருத்துக்கள் பதிவிடப்படுதான்னு அங்கே பட்டியலிடணும். அதுக்கு பேர் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ் சொல்லுவாங்க. எப்படி ஒரு நீதிமன்றத்தில் சாட்சிகளை குறுக்கு விசாரணை பண்ணுவாங்களோ அதே போல நீதிபதிகளாக இந்த பாராளுமன்ற கூட்டுக்குழு நண்பர்கள் உட்கார்ந்துருவாங்க. யார் யாரெல்லாம் கருத்து சொல்ல வேண்டுமோ அத்தனை நண்பர்களுமே வந்து கருத்து சொல்லலான்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போகும்பொழுதும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முத்தோழிகள், அதே மாதிரி இஸ்லாமிய பெருமக்கள், இஸ்லாமிய மதகுருக்கள் அத்தனை பேருமே ஆயிரக்கணக்கான பேர் வந்து லைன்ல நின்று அந்த சட்டத்துக்கு எதிரான தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுத்தாங்க. அத்தனை வாக்குமூலமே பதிவு செய்யப்பட்டது, அத்தனை வாக்குமூலமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உடனடியாக எல்லா மாநிலத்துக்கும் போகும்போதும் இந்தியா புற வலுப்பு அதற்கான எதிர்ப்பு வலுத்தது. அத்தனை எதிர்ப்பையுமே மீறி அந்த பாராளுமன்ற கூட்டுக்குழு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் செல்லும் பொழுது உடனடியாக இந்த இவ்வளவு எதிர்ப்பு வந்தால் பாராளுமன்ற கூட்டுக்குழுவிலேயே இந்த சட்டம் நிராகரிக்கப்படும். ஆகையால இந்த குழுவையே சஸ்பெண்ட் பண்றோம்னு சொல்லி ஒரு அநீதி, ஜனநாயகத்துக்கு அநீதியாக அந்த பாராளுமன்ற கூட்டுக்குழுவையே அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதையும் மீறி திமுகவும் மற்ற எம்பிகளும் அதுக்கான எதிர்ப்பு மனு தாக்கல் பண்ணாங்க. நாங்கள் ஏன் இந்த வக்பு சட்டத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு பெரிய அறிக்கையை தயார் பண்ணி அந்த கூட்டுக்குழு தலைவருக்கு அனுப்பினோம்.
ஆனால் அந்த தலைவர் என்ன பண்ணார் தெரியுமா? அதை வாங்கி வச்சு அதில் இருக்கிற ஒரு பின்ன கூட, ஒரு பேப்பரை கூட திறக்கப்படவில்லை, அதில் இருக்கிற எழுத்துக்கள் கூட படிக்கல, அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுட்டு அது இந்த பாராளுமன்றத்தில் இந்த வக்புக்கு மாற்றி அமைக்கப்பட்ட புது வக்பு சட்டம் நல்ல சட்டம் என்று பாராளுமன்ற கூட்டுக்குழு தீர்மானிக்கிறது என்று ஒரு பொய்யான அறிக்கையை பாராளுமன்றத்தில் தாக்கல் பண்றாங்க. பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இருக்கு அந்த வக்பு சட்டம். இந்த பாராளுமன்ற கூட்டக்குழு பட்ஜெட் கூட்டத்தோட ஆரம்பிச்சது. என்ன நடக்க போகுது, எப்போ நடக்க போகுதுன்னு தெரியாது. நண்பர்களே, பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றுவது என்றால் ஒரு பில்லை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அல்லது இந்த மாதிரி ஒரு மாற்று சட்டம் வரப்போகுதுன்னா அந்த சட்டத்தோட காப்பிகளை எல்லா எம்பிகளுக்கும் முதல்ல கொடுக்கணும். எம்பிகள் எல்லாரும் அந்த சட்டத்தை படிக்கணும். படிச்சுட்டு அதில் என்ன எதிர்மறை கருத்துக்கள் இருக்கு, ஆதரவான கருத்துக்கள் என்ன இருக்குது, எல்லாத்தையும் படித்து தீர ஆராய்ந்து விட்டு மறுநாள் 2 நாள் கழிச்சு பாராளுமன்றத்துக்கு போகும்பொழுது அதை பற்றி எதிர்த்து வாதம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இதுதான் பாராளுமன்றத்தோட ஜனநாயகம் மரபு. ஆனால் முதல் நாள் 12 மணி ராத்திரிக்கு பாராளுமன்றத்தில் எங்களோட கம்ப்யூட்டரில் வெப்சைட்டில் நாளைக்கு காலையில் வக்பு மாற்று சட்டம் தாக்கல் செய்யப்படுதுன்ற ஒரு பேரதிர்ச்சி எங்களுக்கு காத்திருக்கு. சரியா 11:30 மணி ராத்திரிக்கு. சட்டம் எங்க இருக்குன்னா அந்த சட்டமே எங்களுக்கு அனுப்பப்படவில்லை. என்ன சட்டம்னே தெரியாது. நாங்கள் போய் பாராளுமன்றத்தை மறுநாள் உட்கார்ந்து இருக்கோம். அஜெண்டா வருது. அஜெண்டாவை பார்க்கும் போது ஒரு கொடுமையான வக்பு சட்டத்தை பாராளுமன்றத்தில் அரங்கேற்றுவதற்காக அந்த நாள் தயார் செய்யப்பட்டதுன்னும் போது கதிகலங்கி போனோம். அங்கங்கே கேட்டு ஒரு காப்பியோ 2 காப்பியை வாங்கி படிச்சு பார்த்தா அத்தனையுமே இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கு. எப்படி எதிராக இருக்குன்னு கேட்குறீங்களா? எத்தனையோ சட்டங்கள் வந்திருக்கு. ஒரே ஒரு 5 வரிகளோட சொல்லி அந்த சட்டத்தை உங்க முன்னாடி தாக்கல் செய்கிறேன். நான் நீங்களே ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. வக்புன்றது தானமாக கொடுக்கப்பட்ட சட்ட சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக அமைக்கப்பட்ட வாரியம். யாரோ ஒருத்தர் அந்த வக்புக்கு சொத்துக்களை தானம் செய்ய வேண்டும் என்றால் அவர் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய வக்பு சட்டத்தில் என்ன சொல்றான் தெரியுமா? ஒருவர் இனிமேல் இந்த வக்பு வாரியத்துக்கு தன்னுடைய முடிந்த அளவுக்கு சொத்தையோ பணமோ அல்லது நன்கொடையோ வழங்க வேண்டும் என்றால் நீ 5 ஆண்டுகளுக்கு ஒரு இஸ்லாமியராக ஒரு முஸ்லீமாக இருப்பதற்கு ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய அம்போக்கான சட்டம் இது! நான் ஒரு இந்து, நான் ஒரு கோயிலுக்கு போறேன், நாங்க இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வர பெருமாள் கோயிலுக்கு போறேன், இல்ல ராமேஸ்வரம் கோயிலுக்கு போறேன், அந்த கடவுளால் நான் ஈர்க்கப்படுகிறேன். அந்த உடனே எனக்கு சரி, எனக்கு தேவையானது ஒரு அந்த கடவுள்கிட்ட வேண்டேன், என்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டது என்றால் உடனடியாக நான் காணிக்கை செலுத்துறேன். ஆனா அங்க தடை சட்டம் இல்லை. ஆனா வக்பு சட்டத்துக்கு என்ன சொல்றா? நீங்கள் ஒரு இஸ்லாமியராக இருக்கக்கூடியவர் கூட அந்த வக்புக்கு சொத்தை தானம் கொடுக்க வேண்டும் என்றால் 5 ஆண்டுகள் நீங்கள் கம்மி இல்லாம நீங்க இஸ்லாமியராக இருக்க வேண்டும் என்று ஆதாரத்தை கொடுக்க வேண்டும் சொல்றான். எங்க போய் ஆதாரம் தேடுவீங்க? நான் கேட்கிறேன், எங்க போய் ஆதாரம் தேட முடியும்? நீங்க அப்போ நான் கூட தான் இருக்கேன். நான் இங்க இருந்து வேளாங்கண்ணி பக்கத்தில் நாகூருக்கு போறேன். நாகூர் தர்கால நான் வேண்டிக்கிறேன். நான் ஒரு இந்துவா இருக்கக்கூடியவன், நான் அங்க போய் வேண்டிக்கிறேன், எனக்கு வேண்டுதல் நிறைவேறது. நான் ஆசைப்பட்டு முழு மனசோட நான் எதையோ அந்த வக்புக்கு தானம் கொடுக்க வேண்டும் என்றால் முடியாது. உன்னுடைய சொத்துக்களோ உன்னோட தானத்தையோ அந்த வக்பு ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொல்றாங்க. இது என்ன கொடுமை! அப்ப தனி மனித சுதந்திரம் கிடையாதா? மதத்துக்கான சுதந்திரம் கிடையாதா? தனி மனித வழிபாடு கிடையாதா? இந்த சட்டத்தை இந்த வக்பு எதிர்க்குதுன்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய துரோகம். இது அந்த வக்புல போட்டிருக்கான். இரண்டாவது, அந்த வக்பு போர்டு என்பது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களோட சொத்துக்களை வழி நடத்துவதுதான் வக்பு போர்டு. ஆனா அந்த வக்பு போர்டுல இந்நாள் வரைக்கும் யார் இருக்கான்னா இஸ்லாமியர்கள் இருக்காங்க. வக்பு போர்டுல காலங்காலமாக ஆண்டாண்டு காலமாக வக்பு போர்டில் இடம்பெற்றிருப்பவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? இந்த அரசு சொல்றாங்க நாங்கள் வக்பு போர்டை இன்னும் சீரமைக்கிறோம்னு சொன்னாங்க. சரி, என்ன சீரமைக்க போறீங்கன்னு கேட்கிறோம். கேட்ட உடனே சொல்றா வக்பு போர்டில்
முஸ்லீம் அல்லாதவர்கள் 2 பேர் சேர்க்கப்பட வேண்டும்னு சொல்லி கேட்கிறாங்க. நான் கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களையும் கேட்கிறேன், நீங்க வக்பு போர்டில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை வக்பில் நீங்க சேர்க்க வேண்டும் என்றால், நான் ஒரு இந்து உங்களிடம் கேள்வி கேட்கிறேன், பிஜேபி அரசை கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு திராணி இருக்கா, தெம்பு இருக்கா, தைரியம் இருக்கா? திருப்பதி தேவஸ்தானம் போர்டுல ஒரு நான் முஸ்லிம் இந்துவை உங்களால் ஒரு போர்டு மெம்பரா சேர்க்கிறதுக்கு தைரியம் இருக்கா? இல்ல இருக்குன்னு சொல்லி தான் பாருங்களேன், அடுத்த நாளே சந்திரபாபு நாயுடு தன்னுடைய ஆதரவை வாபஸ் வாங்கிக் கொள்வார், எதிர்ப்பு தெரிவிப்பார். ஆனா முஸ்லிமோட சொத்துக்களை ஆளக்கூடிய கட்டி காப்பாற்றக்கூடிய வக்பு வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை சேர்க்கிறோம் சொல்லி கேட்கிறாங்க. ஆக இது 2வது சட்ட திருத்தம். 3வது என்ன தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ சொத்துக்கள் எல்லாம் தகராறு வரும். வாடகையில் இருப்பாங்க, வாடகை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. முன்ன வக்பு போர்டுக்கு போய் செல்லுவோம், போர்டில் இருக்கவங்க நல்லது கெட்டது பார்த்து தீர்ப்பு சொல்லுவாங்க. ஆனா இனிமேல்ட்டு அப்படி கிடையாது. இனிமேல்ட்டு யார்கிட்ட முறையிட வேண்டும் என்றால் மாவட்ட கலெக்டர் கிட்ட தான் முறையிட வேண்டும். மாவட்ட கலெக்டர் மட்டும்தான் வக்பு சொத்துக்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனையுமே தீர்ப்பு சொல்ல முடியும்னு இந்த சட்டத்தில் போட்டிருக்காங்க. நான் கேட்கிறேன், மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஐஏஎஸ் படித்து மத்திய சர்க்காரின் கட்டுக்கோப்பில் இருக்கக்கூடியவர். அவர் எப்படி உங்க சொத்துக்கு தீர்ப்பு சொல்ல முடியும்? கோர்ட் தீர்ப்பை விட அவருடைய தீர்ப்பு பெரிய தீர்ப்பா? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆக அந்த கலெக்டர் பாரபட்சமாக நடந்து கொண்டால், இல்ல அரசாங்கத்தின் நெருடலுக்கு ஏற்ப அந்த கலெக்டர் நடந்து கொண்டால் அநீதி நடக்காதா? அதை தான் இந்த வக்பு சட்டத்தில் 3வது அதிகாரமாக கொண்டு வராங்க. அது மட்டுமல்ல, எத்தனையோ வக்பு சட்டங்கள் சொத்துக்கள் எல்லாம் இருக்கு, பழைய காலத்து சொத்துக்கள் எல்லாம் இருக்கு. என்ன சொல்றான் இந்த வக்பு சட்டத்தில்? நீங்கள் எல்லாம் உங்க முத்தோழிகள் எல்லாம் உடனடியாக அத்தனை சொத்துக்களையுமே கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட வேண்டும். சரி, நான் கேட்கிறேன், இருக்கக்கூடிய முத்தோழிகள் எல்லாம் படித்தவர்களா? எல்லாம் கம்ப்யூட்டர் படித்தவங்களா? எல்லாரும் வயதில் சின்னவர்களா, வயதானவங்க மூத்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்க ஒரு கமா புல் ஸ்டாப் தப்பா பண்ணிட்டா அந்த வக்பு சொத்து வக்பில் இருந்து வெளியேற்றப்படும்னு இன்னொரு அறிக்கையும் கொடுத்துருக்காங்க. நான் கேட்குறேன், எத்தனையோ பேர் நம்ம சொத்து பதிவு பண்ணுறோம், ரிஜிஸ்டார் ஆஃபீஸுக்கு போகிறோம், ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் திருத்தல் பத்திரம் போடுவோம், ரெக்டிஃபிகேஷன் டீடுன்னு போடுவோம். ஆனால் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணாமையே அந்த வக்பு சொத்துக்கள் கரெக்டாக 101% கரெக்டாக இருக்கணும். ஒரே ஒரு தப்பு நடந்தா கூட, ஒரு சர்வே நம்பர் மாற்றி போட்டுட்டா கூட அந்த வக்பு சொத்து அல்லாத சொத்தாக மாற்றி அறிவிக்கப்படும் புதிய சட்டம் சொல்லுது. அது மட்டுமல்ல, ஒரு வக்பு சொத்துல யாராவது ஒருத்தர் அந்த முஸ்லீம் அல்லாதவரோ வேற மதத்தினரோ ஏதோ ஒரு காரணத்துக்காக 12 ஆண்டுகள் அந்த வக்பு சொத்துல குடியேறி இருந்தார்னா, இனிமேல் அந்த வக்பு சொத்து அந்த வக்புக்கு வாரியத்துக்கு உட்படாது, சட்டத்துக்கு கட்டுப்படாதுன்னு சொல்றாங்க. எவ்வளோ பேர் இந்தியாவில் வக்பு சொத்துல நாம கொடுத்தனும் இருக்கோம், வாடகை கட்ட மறந்துருப்பாங்க, தகராறு நடக்கும். 12 ஆண்டுகளுக்கு மேலே அந்த சொத்துல கொடுத்தனம் இருந்தால் அந்த வக்பு சொத்து வக்புக்கு வாரியத்தை விட்டு வெளியேற்றப்படும்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இருக்கக்கூடிய அத்தனை வக்பு சொத்துகளுமே இப்ப என்னென்ன சொத்துக்கள் இருக்கோ அத்தனைக்குமே மூலப்பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும்னு சொல்றான். நான் கேட்கிறேன், இங்க வேலூர் கோட்டை மைதானம் இருக்கு, கோட்டை இருக்கு, வேலூர் கோட்டை இருக்கு. அந்த கோட்டைக்கு மூலப்பத்திரத்துக்கு நான் எங்க போவேன்? எத்தனையோ மசூதிகள் இருக்கு, எத்தனையோ கபரஸ்தான் இருக்கு, அதெல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடியது. ஆண்டாண்டு காலமாக இஸ்லாமியர்கள் இறந்தால் அடக்கம் செய்வதற்கான அந்த இடுகாடு, அது அந்த இடுகாடுக்கு பத்திரம் இருக்காது. ஆனா நடைமுறையில் அது இஸ்லாமியரோட இடுகாடா இருக்கும். நம்ம எல்லாம் கிராமத்தில் இருக்கோம், அண்ணனும் தம்பியுமாக பழகக்கூடியவர்கள். ஆனால் அந்த இடத்துக்கு கூட மூலப்பத்திரத்தை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த கபர்ஸ்தான் கூட நம்மளோட வக்பில் இருந்து பறி போகும்னு சொல்லி இந்த மாதிரி கொடுமையான சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க மோடி அவர்கள். ஆனா ஒன்னே ஒன்று, கண்ணியத்திற்குரிய தலைவர் காகிதம் இல்லத் அவர்கள் இறக்கக்கூடிய தருவாயில தலைவர் கலைஞர் அவர்களை கைகளை பிடித்து ஒரு வாக்குறுதியை கேட்டார். கருணாநிதி, இன்னும் சில நிமிஷத்தில் என் உயிர் போயிடும், நான் இந்த மண்ணை விட்டு மறைந்து விடுவேன், ஆனால் என்னுடைய சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்களை
நீ உன் கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க வரைக்கும் நீ கைவிடக் கூடாதுன்னு ஒரு சத்தியத்தை வாங்கி உயிரை விட்டார். அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இன்று வரை அவர் நமது தலைவர் கலைஞர் அவர் உயிரோடு இருக்கக்கூடிய கடைசி நிமிஷம் வரை இஸ்லாமியர்களை எந்த நேரத்திலுமே கைவிட்டது கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையர்களுக்கு எந்த வகையான பிரச்சனை வந்தாலும் உடனடியாக முதல் ஆளா குரல் கொடுத்தது நமது தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அவரை தொடர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் அவரும் அதே போல இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் என்னைக்குமே பாதுகாவலா இருக்கக்கூடியவர். எத்தனையோ உருட்டல் மிரட்டல்கள் பாரதிய ஜனதா கிட்ட இருந்து வருது, எத்தனையோ மிரட்டல்கள் வருது, அத்தனையுமே நாங்கள் கட்டுப்படாமல் கண்டிப்பாக அந்த இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் நான் காவலனாக இருப்பேன்னு சொல்லி நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு சுத்த தமிழ்னா நிற்கிறாரே அவர்தான் எங்க தளபதி. அவர் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர். நான் உங்க முன்னாடி இன்னைக்கு உட்கார்ந்து பேசுறேன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக பேசவில்லை, நான் ஒரு துரைமுருகனுடைய மகனாக இருந்து பேசவில்லை. கண்டிப்பாக தலைவர் கலைஞர் எதை ஆசைப்பட்டாரோ, தளபதி முதலமைச்சர் தளபதி அவர்கள் எதற்கு ஆசைப்பட்டாரோ, அவருடைய கட்சியோட கடகோடி உறுப்பினராக இருந்து கடகோடி தொண்டனாக இருந்து இஸ்லாமியர்களுக்கு எந்த வகை பாதிப்பு வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தி அதற்கான போர்க்குரல் கொடுக்கக்கூடிய திமுக தொண்டனாக உங்கள் முன்னாடி இருந்து பேசுகிறேன். ஆக ஒன்னே ஒன்று மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த வக்பு சொத்தை எதிர்த்து இந்த சட்டத்தை எதிர்த்து சட்ட கணைகள் பறந்திருக்கிறது. திமுக முதல் ஏவுகணை பாராளுமன்ற சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, அத்தனை கட்சியிலுமே கேஸ் போட்டிருக்காங்க. இன்னைக்கு அந்த கேஸ் ஹியரிங் வந்திருக்கு. ஹியரிங் வந்த போது கடுமையான கேள்விகளை கேட்டிருக்காங்க. இதற்கு மேல் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி யாராலுமே கேட்க முடியாது, அவ்வளவு கடுமையான கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த வக்பு சட்டத்தை எதிர் மனு தாக்கல் செய்தவர்களை ஆதரித்து கேட்டிருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் இந்த அரசு பதில் சொல்ல வேண்டும். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், இந்த இந்தியான்ற நாடோட தேசிய கொடியில மேல காவி கலர் பறக்குது, இந்துக்கள் சொல்லுவாங்க, நடுவில் வெள்ளை கொடி இருக்கு, அது கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. ஆனா எல்லாருக்குமே தாங்கி பிடிக்கக்கூடிய வகையில் தன்மானத்தோடு இருக்கக்கூடிய இஸ்லாமியரோட கலர் பச்சை கொடி, அந்த பச்சையும் அந்த இந்திய கொடியில இருக்கு. ஆகையால தேசிய ஒருமைப்பாட்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், அண்ணனும் தம்பியுமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், எங்கோ ஒரு பக்கத்தில் ஒரு முதலமைச்சர் பேசிக் கொண்டிருந்தா கூட, ஆனா பக்கத்தில் இருக்கக்கூடிய மசூதியில் ஒரு பாங்கு சத்தம் கேட்டதென்றால் உடனடியாக தன்னுடைய பேச்சை நிறுத்தி அந்த பாங்கு ஒலிப்பதற்கு அந்த சத்தம் அமைவதற்கு வரைக்கும் காத்து கொண்டிருக்கக்கூடியதான் நம்ம முதலமைச்சர் அவர்கள். அத்தனை மதத்துக்குமே மரியாதை கொடுக்கக்கூடியவர். ஆனால் இந்த அநீதியை கண்டிப்பாக நம்ம முதலமைச்சர் தனி ஆள் அல்ல, கூட்டணியோடு எதிர்த்து இந்த சட்டத்தை வெல்வார். அந்த சட்ட போராட்டத்திற்கு நீங்கள் எல்லாம் துணை இருக்க வேண்டும், உங்கள் உறுதி வேண்டும், உங்கள் துணை வேண்டும், உங்கள் உள்ளங்கள் வேண்டும். அத்தனையுமே ஒன்றிணைந்து இந்த வக்பு சட்டத்தை எதிர்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.